வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 3 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 14 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு 3 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே படுத்த படுக்கையா ஆயிருச்சு. பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே இல்ல. ஸோ அப்படியே சைட்வே பண்ணியே இருந்த இடத்துலயே இருந்து இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. காலையில நல்லா ஆக்டிவா இருந்தது. ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது கூட நல்லா ஆக்டிவா இருந்தது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல பெருசா ஒரு ஆக்டிவே இல்லாம ஒரு சைட்வே பண்ணி இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஆனா, இன்னைக்கு எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல பாசிட்டிவா இருக்காங்க. 2வது நாளா பாசிட்டிவா வந்ததே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னு சொல்லலாம். 595 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 2700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்ல பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாம தான் இருந்திருக்கு. ஸோ அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது, ஸோ நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணோம். அசென்ச்சரோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு இருக்கு அப்டின்ட்டு. ஸோ இப்போ அந்த ரிசல்ட் வந்து வந்துருச்சு. இப்போ தான் ஒரு 1 மணி நேரம் கிட்ட இருக்கும். ஸோ ரிசல்ட்ல அசென்ச்சர் பார்த்தீங்கன்னா, அனலிஸ்ட்டோட எஸ்டிமேட் எல்லாம் பீட் பண்ண ஒரு நம்பர போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு $18.5 பில்லியன் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டா, அதாவது ரெவென்யூவா ஜெனரேட் பண்ணுவாங்கன்னு குடுத்தாங்க. ஆனா, இங்க $18.74 பில்லியன் வந்து ரெவென்யூவா ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும், ஸோ இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய லாபம் வந்து குறைஞ்சிருக்கு. காரணம், இவங்களுடைய மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலாண்டுல ஒரு ஃப்ளாட்டான இல்ல கொஞ்சம் ஸ்லைட்லி டிக்ளைனான ஒரு ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு காரணம் மார்ஜின் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. மத்தபடி ரெவென்யூ ரைஸ் ஆயிருக்கு. கொஞ்சோண்டு வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதே மாரி புது டீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு அசென்ச்சர பொறுத்தவரைக்கும். பட் இருந்தாலும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவார்ட்டர் அப்படின்ட்டு நம்ம இந்த குவார்ட்டர வந்து சொல்ல முடியாது. ஸோ இதோட ஒரு எதிரொலி நாளைக்கு நம்ம மார்க்கெட்லயும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யுஎஸ் மார்க்கெட் வந்து 8:15, 8 மணிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ப்ரீ மார்க்கெட்ல பார்க்கும்போது அசென்ச்சர் ஒரு $10 கிட்ட நெகட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு $264 கிட்ட பார்த்தீங்கன்னா, அசென்ச்சர் இப்போ ட்ரேட் ஆயிட்டிருக்கு. ஸோ பார்ப்போம். திரும்ப கீழ கீது வந்தா இப்பவே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில தான் வந்து இருக்கு. மேபி கீழ வந்ததுன்னா லாஸ்ட் டைம் இந்த மாரியான ஒரு ஸ்விங்ல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. மேபி திரும்ப வந்ததுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு 240 கீழ போச்சுன்னா, அகைன் வந்து இத ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். நம்மளுடைய பங்குகள் அங்க ஏடிஆர்ல என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ என்ஒய்எஸ்இல இப்போ இந்த இன்ஃபோசிஸ் வந்து என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்குங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டிருந்ததுன்னா, ஒண்ணும் வந்து நடக்கல. சரி நம்ம யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டதுன்னா, நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல ஐடி பங்குகள்ல ஒரு பாயாசம் விழுவதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. டிசிஎஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ரூ. 3,300 கிட்ட வந்துருச்சு. மேபி அ இதோட ஒரு இம்பாக்ட் இருந்ததுன்னா, நாளைக்கு ஒரு 2, 3% கூட கீழ இறங்குனாலும் வந்து இறங்கலாம். பட் இருந்தாலும் ப்ரீவியஸா இருந்த லெவலுக்கு 3000க்கு கீழ இல்ல 3000 வந்து ரீச் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கான்னு பார்த்தா, ஸோ ரொம்ப வந்து கம்மி அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ விழுகலாம். அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்பவே நீங்க ட்ரெண்ட் எடுத்து பார்க்கும்போது தெரியும். என்ன மாரி போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏறுமுகமா தான் இருக்கு. ஸோ ஒரு ஹையர் ஹை அ ஹையர் லோவ பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணிட்டு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, முன்னோக்கி போயிட்டே இருக்கு. ஒரு ரீசென்ட்டா புது ஒரு உச்சத்த வந்து டச்சும் பண்ணியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். என்ன மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐடி பங்குகள்ல ஏற்படுதுன்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு வந்து டார்கெட்ட உயர்த்தி குடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரூ. 450 வரைக்கும் இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் போகும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ பல அனலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் வந்து குடுத்துட்டே இருக்காங்க. இதுவும் லிஸ்ட் ஆகும்போது ஒரு ரூ. 300 கிட்ட இருந்தது. அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹100 வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் நிறுவனம் மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. ஆனா அதர் சைட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்க்கும்போது கீழ் நோக்கி வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% வரைக்கும் சரிவு சந்திச்சது. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர குடுத்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, தப்பிச்சோம், பொழச்சோம் அப்படின்ட்டு இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு.
பட் இருந்தாலும் ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இன்னும் குளோபல் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள இன்னும் விடாமல் போட்டு ஆட்டிகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லது தான். ஸோ இன்னும் வந்து டப்பு டப்புன்னு கீழே போட்டு அடிச்சு இறக்குனானுங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நண்பர்களுக்கு புதுசாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பட் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளில் எந்த ஒரு சான்ஸும் இல்லை. லாஸ்ட்டாக கூட டிஸ்கஸ் பண்ணோம். இப்போவும் அதே அப்டேட்டை தான் நான் சொல்கிறேன். அடுத்தது மேக்ஸ் ஹெல்த் கேர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ மேக்ஸ் ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா ஒரு 450 பெட் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலை பூனேல வந்து கட்ட போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸ் ஹெல்த் கேருக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறி இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு டெலிகாம் கம்பெனிஸ் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் ஐடியா இவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறதா ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் ஒரு 20% வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை அனலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஏற்றுன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து இந்த டெலிகாம் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. இதில் ஏர்டெல்லோட சிஇஓ பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் ஹைக் வந்து டேரிஃபை வந்து உயர்த்துவது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணுனா மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்து அப்கமிங் இயர்ஸில் நாங்கள் 5Gயில் தொடர்ந்து எங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ நாங்கள் டேரிஃப் ஹைக் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு கடன் சுமையை சந்திக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டுலாம் ஸோ ஏர்டெல்லோட சிஇஓ வந்து தெரியப்படுத்தியிருக்காரு. ஏர்டெல்லோட ஓனர்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். மேபி நடந்ததுன்னா இது டெலிகாம் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக இருக்கும். ஏர்டெல் ஆல்ரெடி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. ஸோ ப்ரொமோட்டர் தொடர்ந்து விற்றாலும் கூட ஏர்டெல் வந்து ஏற்றத்தை மட்டுமே தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. பட் ரிலையன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். மேபி இந்த ப்ரைஸ் ஹைக் இருந்ததுன்னா ஸோ ஜியோவுக்கு அது பாசிட்டிவ் நியூஸ். ஜியோவோட ப்ராஃபிட்டும் ஏறும், வருமானமும் ஏறும். ஸோ இதனால் ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸும் ஏறுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏற்றி நம்ம போட்டு தான் ஆகணும். வேறு வழியே வந்து இல்லை. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது ஐடிசி ஹோட்டல் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஐடிசி ஹோட்டல் பார்த்திங்கன்னா இப்போது 3 ஒரு ஹோட்டலை வந்து வெஸ்ட் பெங்காலில் கட்ட போகிறதா ஒரு அப்டேட் வந்து சஞ்சீவ் பூரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ். ரீசெண்டாக ஐடிசி ஹோட்டலெல்லாம் நான் செக் கூட வந்து பண்ணதில்லை போர்ட்ஃபோலியோவில். ஸோ ஐடிசி ஹோட்டலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு பீக்கு தொட்டுட்டு ஒரு சரிவை வந்து சந்திச்சிட்டு இருக்கு போல். 260 கிட்ட இருந்தது. இப்போது ஒரு 190 கிட்ட வந்துருச்சு. ஸோ இதாகும்போது 160 கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் டீமர்ஜர் அப்போ. ஸோ அப்படியே ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு ₹100 வரைக்கும் ஏறிட்டு பொறுமையாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐடிசி ஹோட்டல் இறங்கிட்டு இருக்கு. ஸோ இதே தான் இப்போ டாடா கமர்ஷியலில் ஏற்பட்டுட்டு இருக்கிற மாதிரி ட்ரெண்டு எனக்கு மட்டும்தான் தெரியுதா, இல்லை நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐடிசி ஹோட்டலும் வந்ததுலேருந்து ஒரு ₹100 வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு அப்படியே ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டாக வந்துருக்கு. மேபி திரும்ப அப்கமிங் டேஸ் ஆர் மந்தில் ஸ்லோவாக வந்து கரெக்ஷனை கொடுத்தாலும் கொடுக்கலாம். பட் இந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இடம் தான் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ மேபி நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அப்போ டெஃபினட்டாக இதை பற்றி நான் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இந்த ஓலா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓலாவோட பாவிஸ் அகர்வால் தலைவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து 3 நாட்களாக இந்த ஓலா பங்கை வந்து விற்றுட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ 324 கோடி மதிப்பிலான பங்குகளை ஸோ இவர் வந்து விற்றுருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இதனால் இவங்க வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஷேரை ப்ளட்ஜ் பண்ணி இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் லெவலில் எந்த ஒரு ப்ளட்ஜும் இல்லாமல் எந்த ஒரு கடனும் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போது காட்டியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த நிறுவனம் வந்ததுலேருந்து ஒரு 55,000 கோடி வைப் அவுட் ஆகிருக்கிறதாவும் ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 80% பார்த்திங்கன்னா இந்த பங்கு கிராஷ் ஆகிருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியுது. ₹31 கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஓலா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹70 நினைக்கிற ஐபிஓ ப்ரைஸ் இப்போது ₹32 கிட்ட வந்து இருக்குது. ஸோ ஒரு அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓலாவெல்லாம் பாட்டம் ஃபிஷிங் பண்ணவே கூடாது. தீபன் மேத்தா அப்படிங்கிறவர் எலிக்சர் வெல்த் அப்படின்னு நினைக்கிறேன், எலிக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் நினைக்கிறேன், அதோட தலைவர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ ஓலா எலக்ட்ரிக்கில் பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு. மேபி நீங்கள் ஆல்ரெடி இந்த ஓலா எலக்ட்ரிக்கில் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஸோ விற்கிறதுக்கான டைம்
எல்லாம் என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க லாங் டெர்ம் கண்ணோட்டத்தில தொடர்ந்து ஆட் பண்றதோ, இல்ல வெயிட் பண்ணவோ செய்யலாம் அப்படிங்கிற மாரி ஒரு சஜஷன வந்து இவர் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவர் இப்ப என்ன ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து பார்க்குறாங்கன்னா, ஸோ இவங்க ஓலா நிறுவனத்தோட மார்க்கெட் ஷேர் வந்து தொடர்ந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்கிறத ஒரு பெரிய கன்சர்னா வந்து பார்க்குறாங்க. ஸோ என்னைக்கு வந்து இதோட மார்க்கெட் ஷேர் திரும்ப உயர ஆரம்பிக்குதோ, என்னைக்கு சேல்ஸ் அதிகரிக்குதோ, அன்னைக்கு நம்ம இதில புல்லிஷா வந்து டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்டேட்டையும் வந்து இவர் வந்து குடுத்துருக்காரு. ஸோ என்னைக்கு ஆகும் அப்படின்ட்டுலாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ அடுத்தடுத்த மாடல் வரும்போது ஒரு சேல்ஸ் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் ஹெவியான ஒரு அடி பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா பங்குல வந்து ஏற்பட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இடையில பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து வந்து பங்கு நல்ல ஒரு சரிவ பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்கு. ஸோ ஓலா பத்தி நான் பெருசா என்னோட ஒரு சஜஷன சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. பட் மார்க்கெட் அப்டேட் என்ன இருக்கோ, அத இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஓலா பார்க்கும்போது இந்த 3 நாள் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு 7.25% வரைக்கான இறக்கம். 2வது நாள் ஒரு 4.5%. இன்னைக்கு பார்க்கும்போது 5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா, பாவிஷ் அகர்வாலா தான் இருக்காரு. ஸோ அவர் தொடர்ந்து வந்து வித்துட்டு இருக்கிறனால பங்கும் பார்த்தீங்கன்னா, சரிவ வந்து சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில என்ன நடக்குதுன்ட்டு. மேபி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!